எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு கஸ்டம் வியூ அப்படி வியூ மாடிஃபையர் நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே நான் ஒரு கஸ்டம் வியூ மாடிஃபையர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேலரி செல் டைட்டில் மாடிஃபையர், இதுக்கு வந்து வியூ மாடிஃபையர் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாடி ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா சம் வியூஸ் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே கண்டென்ட்டை நான் கெட் இன் பண்ணுறேன். இதுக்கு வந்து சம் மாடிஃபையர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபாண்ட்டு, பவுல்டு, அப்புறம் வந்து ஃபோர்க்ரவுண்ட் ஸ்டைல், அப்புறம் பேடிங், பேக்ரவுண்ட், ஆஃப்செட், இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இது என்னென்னா கேலரி செல் டைட்டில் மாடிஃபையர், விச் மீன்ஸ் என்னங்க யூஐயில் எங்கள் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் சின்ன காம்போனண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் வேணுமோ நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ தென் இந்த கேலரி செல் டைட்டில் மாடிஃபையரை வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக நான் இன்னொன்று எழுதியிருக்கேன், கஸ்டம் செல் பேக்ரவுண்ட் மாடிஃபையர். இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து கார்னர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கார்னர் ரேடியஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நம்ம ஈஸிலி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு இசட் ஸ்டாக் வச்சுருக்கோம் இந்த செல் கேலரி செல் வியூ அப்படிங்கிறதுக்கு. இந்த இசட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜும் ஒரு ஹச் ஸ்டாக் உள்ள 2 டெக்ஸ்ட்டும் இருக்குது. அதுதான் இங்கே நம்ம காட்டுறோம். ஓகேங்களா, இந்த ஹச் ஸ்டாக்கில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபையர்ஸ் அந்த செல் டைட்டில் மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூஐ வந்து நமக்கு அப்பியரன்ஸ் ஆகும். சேம் திங் இந்த இமேஜ் வியூக்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபையரில் வந்து கேலரி செல் பேக்ரவுண்ட் மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்னர் ரேடியஸ் அப்ளை ஆயிருக்கும். நம்ம வந்து இங்கே இந்த இமேஜுக்கு நம்ம கார்னர் ரேடியஸ் கொடுக்கல, நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா மாடிஃபையருக்குள்ளே கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன் வந்து வந்துடும்.